முருங்கை மரமும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது யாரும் இது ஒடிச்சு விட்டுருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் நான். இதில் எத்தனை துளிர் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். கத்திரிக்காய் செடியும் நல்லா இருக்குது. நம்ம இதை மாற்றி வச்சோம். புதுசு மண் கலவை எல்லாம் போட்டு எருவெல்லாம் போட்டு வச்சுருக்குறோம் இந்த கத்திரிக்காய் செடியில். இதுவும் நல்லா இருக்குது. இந்த வாழை மரம் வந்து நம்ம வேறு எதுனா பெரிய தொட்டியில் மாற்றி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், 2 வாழை மரமும் நிறைய இலை வச்சுருக்குது. இதில் எலுமிச்சை மரத்தில் வந்து நிறைய முள் இருக்குது. அது சரி இங்கேயே இருக்கட்டும், கொஞ்சம் பெருசாகட்டும்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே விட்டு வச்சுருக்கிறேன். மஞ்சள் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இந்த சாம்பார் வெங்காயம் வச்சுருந்தோம், அந்த தொட்டியில் மாற்றிருக்கிறோம். இதில் இருக்கிற மஞ்சள் வந்து எல்லாமே நல்லா இருக்குது. இந்த கரும்பும் நல்லா இருக்குது. சரி 3 கரும்பாவது இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் இதை அப்படியே விட்டுட்டேன். மரம் செடியெல்லாம் இது உள்ளே முளைஞ்சி நின்றுச்சு. நான் மொத்தத்தையும் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது பாருங்கள், நம்ம கெஸ்ட்டு வந்திருக்குறாங்க. நாவ மரமும் நல்லா இருக்குது. பாருங்கள், நம்ம இந்த செம்பருத்தி செடியில் இன்றைக்கி எதுவுமே பூ இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் வந்து கொஞ்சம் இலை எடுத்துக்கலான்னு இருக்கிறேன். ஹேர் பேக் போடுறதுக்காக செம்பருத்தி இலை வேணும் கொஞ்சம். நம்ம கத்திரிக்கோல் எடுத்துன்னு வரல, அதனால் நம்ம இப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஹேர் பேக் போடணும், கத்திரிக்கோல் இல்லை. சரி, இந்த செம்பருத்தி இலை ஒரு ஆலோவேரா எடுத்துக்கலாம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பெருசு இருக்குது நம்மளது ஆலோவேரா. நம்ம இது ஹேர் பேக்குக்காக எடுத்துருக்குறோம். இந்த மரப்பு செடியெல்லாம் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னாக்கா இது ஃபுல்லாக நிறைய செடியாக இருக்குதுங்க. அதனால் இதுக்கு பூக்கிறதுக்கு ஒன்றுமே தெரியல. இது கட்டி விடணும் இந்த செடிங்களை. இந்த சீதாப்பள்ளி மரத்தில் வந்து இது கிட்ட வந்தாலே நம்மளுக்கு ஒரு தோர் வாசனை தான் வருது. இந்த